இவன் என்ன திருந்தலாமாமா? எலிமினேட் ஆகி போயிட்டு ஸ்டேஜில் நிற்கும் போது கூட தான் ஒரு விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிற, என்னோட பாடி லாங்குவேஜ் வந்து விஜய் சேதுபதி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டில் இன்னுமே தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் வந்து இவன் என்ன அப்படிங்கிறது வந்து இவனே ரியலைஸ் பண்ணாம வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா வந்து அவன் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, தான் தமிழ்நாட்டை ஆள போக போக ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிறத இன்னும் ஆழமா நம்புறாப்புல. எனக்கு வந்து தர்பீஸை வந்து கடந்த 40 நாட்களாக வந்து போட்டு பொலன்னு பொழந்தாச்சு, அடிச்சாச்சு, நிறைய வந்து அவரோட தவறுகளை வந்து சுட்டி காமிச்சாச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்க சில பாசிட்டிவ் பேசலாம். ஏன்னா வந்து அவர் எலிமினேட் ஆகி வெளியில் போயிட்டார் அஃபிஷியலாக. நமக்கு வந்து ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து இத்தனை சீசன் நான் பார்க்குறேன், ப்ரோமோவில் வந்து ஒரு ஆளை எலிமினேட் ஆனது வந்து இது வரைக்கும் காமிச்சதே கிடையாது. முதல் முறையாக வந்து இந்த ப்ரோமோவில் வந்து திவாகர் எலிமினேட் ஆகிறத வந்து ஒரு ப்ரோமோவே போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளாம் எதிர்பார்க்காத மாதிரி ப்ரோமோவில் வந்து திவாகர் அவர் வந்து எலிமினேட் ஆகிருக்காரு அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே விஜய் பார்வதி வந்து குலுங்கி 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 அழுகுறாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திவாகர் இல்லாமல் விஜய் பார்வதிக்கு வந்து ஒரு ஹேண்ட் இழந்த மாதிரி. ஏன்னா திவாகரோட கேரக்டருக்கு அங்கே இருக்கிற யாரு கூடயுமே வந்து செட் ஆகாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வாட்டர் பிளான் ஒரு நடிப்பு அரக்கன், இது பார்வதி வந்து ஒரு நடிப்பு அரக்கி. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். இது இடையில வந்து கமருதீன் கிரியேட் ஆச்சு. இவங்க இடையில வந்து ஒரு மிகப்பெரிய செல்மிஷன் பண்ணதுனால கமருதீன் விலகி போயிட்டான். இப்போ இவங்க யாரு கூட பேசுவாங்க, யாரு கூட பழகுவாங்க, இவங்க எப்படி இந்த வாரம் கேம் பிளே இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை வாட்டர் பிளான் போயிட்டாரு, பார்வதி நம்ம அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து சில புது ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மிக மிக முக்கியமாக வந்து இந்த டாக்ஸிக் கேங் இருக்குல்ல, அந்த டாக்ஸிக் கேங்கில் வந்து நம்மளோட பார்வதி வந்து ஒரு அங்கமா இப்போ வந்து அப்படி லைட்டாக ஒரு அங்கமாக தான் இருக்கிறாங்க. ஃபுல் அங்கமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஆள் கூட பேசணுங்க, அவங்க ஒரு ஆள் கூட கான்டாக்டில் இருக்கணும், அவங்க விஷயத்த ஷேர் பண்ணணும். இப்போ அவர் எலிமினேட் ஆகி போகும்போது பார்வதி நான் சொல்கிறாங்க, எலிமினேட் ஆகி போறியாடான்னு சொல்லிட்டு அழுவல, நான் இதுக்கப்புறம் சண்டை போட்டா என்னோட விஷயத்தெல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, என் கூடயே ஒரு அண்ணனா இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி எழுதுறாங்க. நம்மளும் இதுதான் சொன்னோம். அவங்களோட பிரச்சனை தான் இப்போ வந்து பெரும் பிரச்சனையா இருக்கும் இந்த வீட்டில். அவங்க என்ன பண்ண போறாங்க, யாரு கூட பேச போறாங்க, யாரு கூட வந்து ஒரு அலைன்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து எலிமினேட் ஆகி வெளியில வராரு. வந்துட்டு விஜய் சேதுபதிட்ட சார் என்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாச்சும் இருக்கா சார் சொல்லி கேட்ட உடனே, என்கிட்ட கேட்கறது ஏதாவது இருக்கா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னை வந்து நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி பாடி லாங்குவேஜ் இருக்கு சார் அப்படிங்கிற சொல்லி, டேய் ஆனால் சிரிசன் எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா, இந்த சுச்சுவேஷன்லையா ஒரு மூஞ்சில் வந்து ஒரு எமோஷனல் இல்லை, ஒரு எதுவுமே பிரேக் ஆகலாங்க அந்த மனுஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, வாட்டர் மெலனை பற்றி பாசிட்டிவான சில விஷயங்கள் பேசலாம். ஏன்னா 40 நாளாக போட்டு பொலன்னு பொழந்தாச்சு. அந்த பாசிட்டிவான விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கான்ஃபிடென்ட். அது ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லலாம், பட் ஆனால் கான்ஃபிடென்ட் சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் அப்படி வந்து இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அவன் எங்கேயோ போயிடுவான். அந்த கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கை, தான் இப்படி தாங்க, நீ என்ன வேணா சொல்லு, நான் இப்படி தான் இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கூட வாட்டர் விளையாட்டுறது ஓவர் கான்ஃபிடென்ட். பட் ஆனால் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னை பற்றி ஒரு தாழ்மையான எண்ணம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது. நான் இதை விட மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, என்கிட்ட திறமை இருக்கு, நான் முதல்ல நம்பணும். அதை முதல்ல வாட்டர்மேன் நம்பினான். அந்த ஆளுக்கு திறமை இல்லை இருந்தாலும் நம்பினா, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த 40 நாளில் ஒரு இடத்துல கூட பிரேக் ஆகிருக்க மாட்டான் மனுஷன். எப்படா அது இருக்க முடியும்? எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இதுவாச்சு, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. 10 பேர் சேர்ந்து தர்பீஸை போட்டு பொழந்தாங்க. தர்பீஸ் சிங்கிளாக வந்து நிறைய பேர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான். எந்த சுச்சுவேஷன்லையுமே அங்கே பிரேக் ஆகாத ஒரே ஆள் வந்து தர்பீஸ் மட்டும்தாங்க. எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் வந்து உடையலைங்க, உடஞ்சி அழுவே இல்லை. இப்போ இன்னைக்கு ஹெல்மெட் ஆகி போகிறான். ஹெல்மெட் ஆகி போகும்போது சிரிச்சுட்டே போகிறான் ஆள். இது பார்வதிக்கு இது சொல்லிட்டு இருக்காப்ல, பார்வதி என்ன உடஞ்சு அழுகுற, சின்ன பழத்தனமா போல்டா ஆடு பார்வதின்னு சொல்லிட்டு ஆளு சிரிச்சிட்டே போறாங்க. கொஞ்சம் கூட எமோஷனல் காட்டலங்க. உண்மையிலுமே இந்த மனுஷன் இப்படிதானா, இல்ல வந்து இந்த ஆள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உடையவே இல்லை, உடையில ஒரு முகத்துல வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே காமிக்கல. அப்படி ஒரு ஆளால இருக்க முடியுமா? என்னால முடியாது. ஏன் நான் அதை வந்து தர்பீஸை சொல்றேன் அப்படின்னா, நான் ஏன் கத்துக்கணும்னு சொல்றேன்னா, என்னால அது முடியாது. நான் ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு வாரம் பழகிட்டேன் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகிடுவோம். அவங்க ஒரு சின்ன விஷயம் நம்மளை பத்தி ஹெல்ப் பண்ற மாதிரி பேசிட்டா நமக்கு அது உடஞ்சிடும் அந்த இடத்துல. இது 40 நாள் இருந்திருக்கான். பார்வதி கூட உள்ள பழகிறாப்ல, அரோரா கூட பழகிறாரு, கமருதீன் கூட பழகிருக்காங்க, கானாவத்து கூட பழகிருக்கு, நிறைய பேர் கூட சண்டை வந்துருக்கு. அங்க இருக்கிற 15 பேர் கூட சண்டை போட்டு ஒரு மனுஷனால எப்படா வந்து உடையாம இருக்க முடியுது? 41 நாளா உடைஞ்சு அழாம எந்த இடத்துல இப்ப கூட சொல்லட்டுமாங்க,
தர்பீஸை வந்து இந்த சாதி பிரச்சனை இருக்குல்ல, தான் உயர்ந்தவன் மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், நான் வந்து மேலே மற்றவங்களாம் கீழே, இப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் எடுத்துட்டு தர்பீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமெடியன். ஒரு கமெடியனா அந்த ஆள் வந்து நான் ஒரு காமெடியன், நான் வந்து இங்கே வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தானா வச்சுங்களேன், அந்த ஆள் இப்போ நேரம் வந்து ஹெல்மெட் ஆகி போயிருக்க மாட்டான். 80-90 நாள் இருந்திருப்பான். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஒரு வாரம் கானாவின் வந்து தர்பீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டாக மாறினாங்க. ஒரு பீக்கில் போச்சு. அந்த லுக் விட்டுருப்பாங்களா 2 பேரும், தர்பீஸும் கானாவினத்தும் 2 பேரும் பார்த்துப்பாங்களே, அதுக்கு சிரிக்காத ஆட்களே இல்லை. நான்லாம் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சிரித்தேன் அதை பார்க்கும்போது. அன்னைக்கு முதன்முறையாக தர்பீஸை நான் இது வரைக்கும் வெளியில் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன், இன்டர்வியூ பார்த்துருக்கேன், வச்சு கலாய்ப்பாங்க. ஒரு இடத்துல கூட அந்த ஆளை பார்த்து சிரிப்பு வந்ததே கிடையாது. முதல் முறையாக அந்த ஆளை பார்த்து நம்ம சிரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல எனக்கு எது மறைஞ்சு போச்சு தெரியுமா, இந்த ஆள் ஒரு கேஸ்டிஸ்ட், அதாவது வந்து ஒரு சாதிய மனநிலை கொண்டவன், இந்த ஆள் ஒரு தீண்டத்தகாதுன்னு நினைக்கிறவன், இவன் மேலே கீழேன்னு நினைக்கிறவன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மறைஞ்சிட்டு இந்த ஆள் வந்து ஒரு கலைஞனா தெரிஞ்சான். அந்த இடத்துல ஒரு நல்ல கலைஞனா தெரிஞ்சான், இவன் சிரிக்க வச்சான். அப்போ இந்த ஆளை சுத்தமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஆளை சிரிக்க வச்சிருக்கான்னா இந்த ஆள்கிட்ட ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஒரு 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 கமெடியனா ஒரு திறமை இருக்கு. இந்த ஆள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா வச்சுங்களேன், தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்தவனாகவும் அடுத்தவங்க வந்து தாழ்ந்தவனாகவும் பேசிக்கிறான் பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய ஃப்ளா இந்த ஆள்கிட்ட. ரெண்டாவது தற்பெருமை. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு குழந்தைங்க, ஒரு 15 வயசு பசங்க கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஆணவம் இருக்கக்கூடாது நம்மகிட்ட, அந்த ஹெட் வெயிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. தனக்கு என்னதான் தெரிஞ்சாலும் அது எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுங்கிற அந்த சபை நாகரிகம் அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் ஆனால் ஒரு 40 வயசான ஒரு அடல்ட், ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு மனுஷன், இவ்வளோ அனுபவங்களை கொண்ட மனுஷன் வந்து எல்லா இடத்துலையுமே தற்பெருமை பேசுறது. இன்னைக்கு ஸ்டேஜில் போயிட்டு நின்றுக்கிட்டு நான் விஜய் சேதுபதி மாரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த தற்பெருமை பேசும்போது என்னதான் ஒரு பக்கம் கான்ஃபிடன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா கூட இது வந்து ஓவர் கான்ஃபிடன்ட், அதுக்கு மேல ஆணவம், ஹெட் வெயிட், இது எல்லாமே கூட ஆட் ஆகிட்டே வருது தர்பீஸ் கிட்ட. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலவையான ஒரு மனுஷன். இப்போ இந்த 41 நாளில் வந்து இந்த ஆள் வந்து இல்லாத ப்ரோமோ இருந்திருக்காது. அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது வேற விஷயம். நான் இதுவரையும் ஒரு இடத்துல கூட தர்பீஸை புகழ்ந்து பேசுறதே கிடையாது. முதல் முறையாக பேசுறேன். ஏன்னா போறாரு, நம்ம அந்த இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் வச்சு பேசுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன். திரும்ப சொல்றேன், தன்னை வந்து ஒரு ஹீரோவாக எண்ணிக்கொள்ளாமல் நான் ஒரு காமெடியன் பா, நான் ஒரு கலைஞன், நான் வந்து ஒரு சைடு ஆக்டர், நான் வந்து ஏதோ ஒன்று ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாவில் இந்த ஆள் ட்ரை பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு தற்பெருமை பேசுறது, அடுத்தவங்களை பேச விடாமல் பண்றது, தான் பேசுறது மட்டும்தான் கரெக்டுன்னு பேசுறது, ஆணவ இது இருக்கிறது, சாதிய பெருமை இருக்கிறது. பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்ணி வைங்க. சிம்பிளாக சொல்கிறது, நம்மளோட தர்பீஸுக்கு வெளியில் வந்து அந்த மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. 40 வயசில் ஒரு மனுஷன் வந்து இப்படி நடந்துக்கிறது வந்து இயல்பு தான். அதுக்கு முதல் வேலை என்னன்னா வந்து கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஃப்ளா அப்படின்னா, ஒன்று சாதிய பிரச்சனை இந்த ஆள் வீட்டில் இருந்த வரைக்கும், ரெண்டாவது பெண்கள்கிட்ட அத்துமாரி பேசுனது. இந்த வாரமே திவ்யா கிட்ட வந்து கையை பிடிச்சி, என்ன நீ கையை பிடிச்சி அமுத்து இந்த வலிக்குது, நான் கொஞ்சம் சாஃப்டாக பிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அவங்க குடும்பத்தில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த ஆளு கல்யாணம் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒன்று நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆள் கூடயும் ஒரு ஈரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ண, நமக்கு கடைசி வரைக்கும் கல்லுக்குள் ஈரம் அடிக்குது கிடையாது, கல்லு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு வழியாக வந்து தர்பீஸுக்கு வந்து சுபம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டாங்க நண்பர்களே. ஆனால் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அது உண்மையா இல்லையா என்னன்னு எனக்கு தெரியாது நண்பர்களே. சீக்ரெட் ரூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. இவரோட கேம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இன்னையோட. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்தா கடைசியில் இந்த சீசன் முடியும் போது கடைசியில் எல்லாரும் வருவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்கணும். அப்போ வந்து என்ட்ரி கொடுத்தா கூட பல விஷயத்தை உடச்சு விட்டு போயிடுவாப்புல. இவருக்கு அந்த அளவுக்கு புரிதலாம் ஒன்றும் கிடையாது. பொறுத்து இருந்துப்பாங்களா என்ன நடக்குது அப்படிங்கிறது. இன்னைக்கு 1 hour எபிசோடில் இது எந்த அளவுக்கு டீட்டெயிலாக போகுது அப்படிங்கிறத பற்றி அதை பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.